ஹே காய்ஸ், ஆத்துல இருந்து வர தண்ணி ரெண்டா பிரியுது. அதுல ஒரு பாகம் சாதாரணமான நீர்வீழ்ச்சி மாதிரி கீழே விழுந்துடுது. ஆனா இன்னொரு பக்கம் விழுகிற நீர் அங்க விழுந்ததுக்கு அப்புறமா எந்த இடத்துக்கு போய் சேருது அப்படிங்கறது எதுவுமே யாருக்குமே தெரியாது. சில பேர் இந்த தண்ணீர் பூமியுடைய மையப்பகுதிக்கு நேரா போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அங்க வாழ்ற சில உள்ளூர் மக்கள் இது வேற ஒரு பூமிக்கு போறதுக்கான வழின்னு நம்பி இருக்காங்க. அப்படி இது என்ன இடம், இங்க என்ன நடக்குது, வாங்க பார்க்கலாம். அந்த இடத்தோட பேரு டெவில்ஸ் கெட்டில். யூஎஸ்ல ஜட்ஜ் சிஆர் மேக்னே ஸ்டேட் பார்க் வழியா போற புரோல் ரிவரை சேர்ந்ததுதான் அந்த அருவி. இது மற்ற அருவிகள்ல இருந்து தனித்துவமான ஒரு அருவியா பார்க்கப்படுது. புரோல் ரிவர்ல இருந்து வர தண்ணீர் கீழே விழுகும் போது ரெண்டா பிரியுது. அதுல ஒரு பகுதி நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே சாதாரணமான அருவியா கீழே வருது. ஆனா இன்னொரு பக்கம் அந்த தண்ணீர் பாறையில பெரிய குழி மாதிரி இருக்கிற ஒரு குழிக்குள்ள போய் எங்க போகுதுன்னே தெரியாம மறைஞ்சிடுது. இந்த தண்ணீர் சரியா எங்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாததுதான். இந்த பாறையில இருக்க ஆழமான குழியை தான் டெவில்ஸ் கெட்டில்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தண்ணீர் வினோதமா விழுந்து மறைஞ்சு போறது மக்களை பல வருடங்களா கவர்ந்து வருது. இந்த தண்ணீர் சரியா எங்க போய் சேருது அப்படிங்கறத யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த தண்ணீர் சரியா எங்க போய் சேருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வாளர்கள் சில முயற்சிகளையும் செஞ்சு பாக்குறாங்க. அதுல ஒண்ணுதான் டை டெஸ்ட். டெவில்ஸ் கெட்டிலுக்கு உள்ள போற தண்ணியில சாயங்களை கலந்துடுறாங்க. இது அந்த சாயம் கலந்த தண்ணீர் திரும்பி அந்த ஆற்றுக்குள்ளேயே சேருதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஆச்சரியப்படுற வகையில அந்த சாயம் கலந்த தண்ணீர் திரும்பி இன்னொரு பக்கம் விழுந்த தண்ணீர் கூட சேரவே இல்லை. இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் பண்ணி பாக்குறாங்க. அதுல சின்ன சின்ன பொருட்கள், அதாவது சின்ன சின்ன பந்துகளை அந்த டெவில்ஸ் கெட்டில்ல உள்ள போற தண்ணியில கொட்டுறாங்க. எப்படி டை டெஸ்டிங்ல அந்த தண்ணீர் அந்த ஆற்று கூட கலக்கலையோ அதே மாதிரி தான் இந்த முறை சேர்த்த பொருட்களும் வெளியே வரவே இல்லை. இப்படி பல வருட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா சில க்ளூஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. 2017ல நியூ டெக்னாலஜிஸை வச்சு அங்க நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல சில புரிதல் ஏற்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் வேற எங்கேயும் போகாம அந்த ஆத்துக்கூடையே தான் மறுபடியும் கலக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அப்பவும் சில கேள்விகள் ஏற்பட்டுச்சு. அப்போ ஏன் இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்த சோதனைகள் எல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னு அவங்க அதுக்கும் சில விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. அந்த தண்ணீர் ஒருவேளை பாறைகள்ல இருக்கிற விரிசல்கள்னால அந்த வழியா வரும் பொழுது வடிகட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இது சிலரால ஏற்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சில பேர் இதை ஏற்காம தான் இருக்காங்க. இந்த இடம் பார்க்கிறதுக்கும் ரொம்ப அழகான ஒரு இடமாவும் இருக்கு. இதை பார்க்கறதுக்காக பல இடங்கள்ல இருந்து மக்கள் அந்த இடத்துக்கு போறதாவும் சொல்லப்படுது. இது நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான ஆச்சரியங்களை இந்த உலகம் தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தண்ணீர் உண்மையாவே மறைஞ்சு போகுதா, இல்ல ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி அந்த தண்ணீர் மறுபடியும் அந்த ஆத்தோடையே தான் சேருதா? இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். கூடவே வேற எந்த இடத்தை பத்தின இதே மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதும் இருந்தா சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்.